ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் ருத்ரநாகம் பதேகம் பதேகம் ஓம் சாமி இந்த பாட்டு கிடக்கு இன்னும் கழுத்து முறிய போறா விடுறா பிடண்டு போல விடுறா இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பிடுறா விடுறா அட நாசமா போனவனே ஏன் சாமி இப்படி குரலி வித்தை எல்லாம் காட்டுறோம் குரலி வித்தையா இது ஒரு விதமான மார்க்கெட்டிங்கடா மார்க்கெட்டிங்கா பின்ன நான் என்ன படிச்சேன் தெரியுமா என்ன படிச்சீங்க MBA மார்க்கெட்டிங் ஸ்பெஷல் அப்பெல்லாம் படிச்சீங்க நான் தான் படிக்கல நீங்க இவ்வளவு படிச்சுட்டு இந்த வேலைக்குள்ள போய் இறங்கி இருக்கீங்களே டேய் வேற எந்த கம்பெனிலயுமே உழைக்கல அளவுக்கு இங்க உழைச்சு தள்ளலாம்டா லட்சக்கணக்கில் உழைக்கலாம் தெரியுமா கோடிக்கணக்கில் உழைக்கலாம்டா கோடிக்கணக்கில் உழைக்கலாம்னா முதலே போடலையே நாங்க என்னோட கோடிக்கணக்கில் உழைக்கலாம் அடுத்தவன் பயந்தானா தம்பி எங்கட முதல் அவ்வளவுக்கு மற்றவனை போட்டு பயமுறுத்துறோமோ அவ்வளவுக்கு நாங்க லட்சாதிபடி கோடீஸ்வரனா ஆகலாம் இந்த பில்லி சூனியம் செய்வினை இதெல்லாம் உங்களோட மார்க்கெட்டிங் கீவேர்ட்ஸ் மார்க்கெட்டிங்ல புலியா தான் இருக்கிறீங்களா டேய் யுனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோல்ட் மெடலிஸ்ட் சும்மாவா மெடலிஸ்ட் இங்கே நான் சொல்றத கேளு சரிதானே இந்த தேங்காய் தேசிக்காய் இதை கொண்டு போய் ஒருத்தர் வீட்டு வாசல்ல வை வச்சுட்டு நான் சொல்றதை செய் இது என்ன சாமி சூனியம் வச்சிருக்கோ சூனியம் வச்சிருக்காவா டேய் இந்த சூனியம் செய்வினைன்ற கான்செப்டே முதலாவது பொய்யா பொய்யா பின்ன இவ்வளவு பேர் நம்பி செய்யறாங்க நீங்க பொய்யன்றீங்க தம்பி இந்த மூட நம்பிக்கை இருக்குல்ல இந்த மூட நம்பிக்கை வந்து ஒருத்தனை நம்ப வைக்கிறான் கஷ்டம் அவன் நம்பிட்டான் வையன் ஊர் முழுக்க சும்மா அந்த கொரோனா வைரஸ் மாதிரி பரவி தள்ளும் விளங்குதானே இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தம்பி போய் மிச்சத்தை பார் நிறைய படிக்க வேண்டி இருக்கு இப்போ தான் சரியான ஆள் கொஞ்சம் மூட நம்பிக்கையும் இருக்கு காசும் இருக்கு இப்போ நான் வச்சே சாமிகிட்ட நல்ல பேர் எடுக்கிறேன் வெட்டியோட போனா நம்ப மாட்டேன் அண்ணே அண்ணே அந்த வெங்காயம் மூட்டை நேற்று அனுப்பிட்டேன் அந்த காசு வேற ஒன்று இருக்கா பேங்க்ல போட்டு விடுங்கண்ணே ஓமா மிச்ச காசு நான் வந்துட்டு அந்த கடைசியில் ஓட்டு தான் அதே மாதிரி அனுப்பிவிடுங்கண்ணே மறக்க சரி ஓகே வேற ஒன்று சின்ராஸ் அண்ணே வாங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் இந்த பிஸ்னஸ்ல நல்லா போகுது ஆடு மாடு பண்ணேன்ட்டு அதோட ஒரு வருமானம் பெருகுது வெங்காயம் தோட்டம் தருவோம் அதோட ஒரு வருமானம் பெருகுது உள்ள வர படிச்சு முடிச்சுட்டு இல்லை இனி நமக்கு என்ன நிம்மதியான வாழ்க்கை அதுதான் அண்ணே உங்களுக்கு செஞ்சுட்டாங்க எனக்கு என்ன செஞ்சுட்டாங்க சூனியம் வச்சுட்டாங்க ஆடா போங்க சூனியம் அது வேண்டு நான் எவ்வளோ சந்தோஷமா நல்லா இருக்கேன் எனக்கு சூனியம் வச்சு என்னண்ணே வெளியில வாசல்ல பாக்கலையா நீங்க வாசல்ல கேட் தானே இருக்கு பாருங்க கேட்டா கேட்டுக்கு முன்னால தேங்காய் வச்சுக்காங்க இது தேசிக்காய் உருட்டிட்டாங்களே உங்களுக்கு அது முன் மரத்துல இருந்து விழுந்து உண்டு வந்துருக்கு நீங்க அதை போய் குழம்பு அதில் சின்ன தேங்காயில பட்டெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க பட்டெல்லாம் கட்டி வச்சுக்கோ அது யாராவது பூசை போயிருப்பாங்க அதுல போய் அந்த கூட விழுந்துருக்கு விலங்கையில இப்படித்தான் எங்கட விட்டே இருந்தது இது பெரிய பிரச்சனை இது சூனியம் தான் வச்சுக்கிறாங்க இல்லையே சும்மா குழப்பம் தலையடியில நீங்க இதெல்லாம் சொல்லி குழப்பி தலையடி வந்துட்டு இல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதெல்லாம் உண்டு இல்ல நேற்று பனிக்குள்ள அந்த கடைசியா வெங்காயம் மூட்டை ஏத்திக்கிட்டு இருந்தது அதுக்கு ரெண்டு தலை கடிக்கு பனி இல்லைன்னு இதுதான் சனி ஸ்டார்ட் ஆயிட்டேன்னு தொடங்குது வேலையை காட்டிட்டேன்னு என்ன தம்பி சொல்றீங்க சரி வராது இப்பவே இதுக்கான விஷயத்த பாருங்க சும்மா இருமே வீட்டை கரண்ட் வேற இல்லை நீங்க இதுக்குல கரண்ட் இல்ல சுத்தி இருலோகமா ஆகுது ஃபுல்லா இருட்டாகுது நெகட்டிவ் ஆக்குறாங்க உங்களோட நெகட்டிவ் வைப் ஆகுது சூனியம் தானே உங்க மகனுக்கு கனடியன் விசா வந்துட்டனே பாத்தியா என்ன சூனியம் செய்வினால இருலோகம் எல்லாம் காய்ச்சின்னு இருந்தது இவ்வளவு விஷயம் இவ்வளவு பெரிய நல்ல விஷயம் சொல்லிருக்கான் அண்ணே நன்றிண்ணே பெரிய நல்ல விஷயம் வந்தா சந்தோஷப்படாதீங்கண்ணே அதை விட பெரிய கெட்ட விஷயம் நடக்க போகுதுண்ணே ஓ அது வச்சா அப்படித்தான் அண்ணே எங்கட வீட்டையும் அப்படித்தான் நடந்தது அப்படி நடந்த நல்ல விஷயம் நடந்தது பிறகு அப்படியே விழுத்தி விட்டு நீ சொல்றதுக்கு எனக்கு படபடன்னு இருக்கு தொடங்குது பாத்தீங்களா உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு இதை சரி செஞ்சு ஆகணும் அண்ணே எனக்கு உத்தரவு தெரியாது யார்கிட்ட போய் என்னது கேட்குறது அதுக்கு ஆள் இருக்கண்ணே இமயமலை தெரியுமா தெரியும் அங்க 100 வருஷம் தவம் செஞ்சு அகோரி நிலை அடைஞ்சு 100 வருஷம் தவம் செஞ்சிருக்கு அவர் இருக்கிற இடமே ஒளிமயமா இருக்கும் ஏன் தம்பி ஏன் சொல்லுங்க சுடலைக்குள்ள இருப்பேன் பக்கத்துல எரிஞ்சு கொண்டு இருக்கும் பக்கத்துல படுத்திருப்பேன் அவ்வளவு பெரிய ஆளா அப்படி ஒரு அவரை சுத்தி இருக்கிற இடத்தை அப்படியே பாசிட்டிவ் ஆகுவார் நெகட்டிவ் எல்லாம் அப்படி பாசிட்டிவ் ஆகிடுவார் 5 வருஷம் கோர்ஸ் படிச்சவர் கோர்ஸ் இல்ல காசில இருந்தவர் காசில நீங்க சொல்றதுக்கு எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல ஆனா இருந்தாலும் நீங்க சொல்றதுக்கு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு பார்க்கணும் போல இருக்குல்ல நம்பிக்கை வந்துருக்கு உள்ளுக்கு அவரை பார்த்தா எல்லாம் நம்பி இருக்கீங்க அவரை பார்த்தாலே எல்லாம் போயிடும்
அப்படின்றீங்க? வந்து பாருங்களேன். சரி, எனக்கு இதுல பத்தி தெரியா, நீங்களே என்ன கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க வாரேன். வாங்க, எங்களுக்கும் இப்படித்தான் சரியானது, எல்லாம் சரியானது. வாங்க. சரியாகுமா? தேங்காய் விற்கிற விலையப்பா, இந்த விலை போனா நாங்க என்ன செய்யணும்? சாமிக்கு கூட கழிக்க கூடாது, கூட கழிச்சா பிடிக்காது. சரி, நான் கேட்க மாட்டேன். நான் பெருசா கேட்க மாட்டேன். டீசன் நான் சாமி. ஓ வயலடிங்க. சாமி தான் முதல்ல எழும்பி கதைப்பேன், நீங்க கழிக்க கூடாது முதல்ல. சாமி நித்திரா போன மாதிரி இருக்கு. நித்திரை இல்ல, இது தியானம் செய்யற. தியானமா? பாம்பு தியானம். சரி சரி. சூமந்திரகாளி ஐ போன மேக்கு தாலி. கேட்ட மாதிரி இருக்கு தம்பி. நீ வந்து ஒரு பிரச்சனை வந்துக்கிற சரிதானே? சாமி பிரச்சனை படியா தானே உங்கள்கிட்ட வந்தேன். வாயிலடிங்க. சரியா சரியா பிள்ளை அறியாம சொல்லிட்டேன். சரி சார். இந்த வீட்டு வாசலுக்கு முன்னால ஒரு தேங்காய் நடந்திருக்குமே. ஓம் சாமி. அந்த தேங்காய் வந்து உருண்டையா இருந்திருக்குமே. தேங்காய் உருண்டியா தானே இருக்கும். சாமி எதிர்த்து கயக்காதீங்க. இல்ல சாமி, இல்ல சாமி, சாரி மன்னி. அதே மாதிரி உங்க வீட்டு வாசலுக்கு முன்னால எலுமிச்சை பழம் நடந்திருக்குமே. ஓம் சாமி. இருந்த எலுமிச்சை பழம் ஒரு உருண்டையா இருந்திருக்குமே. அதுவும் உருண்டியா தானே இருக்கும். சாமி மன்னிச்சிடுங்க. மன்னிச்சு கேட்க மாட்டேன். இப்ப நான் நம்புற மாதிரி சொல்லுங்க. இந்த தேங்காயில வந்து ஒரு பச்சை கலர் துணி கட்டி இருக்குமே. ஓம் சாமி. இருந்த சாமி. அதுல வந்து 2 முடிச்சு போட்டிருக்குமே. என்ன சாமி போட்டால் மாதிரி சொல்றீங்க? கோவம் வந்தா ஏதாவது செய்ய போற. கேட்க மாட்டேன். தம்பி, இது விளையாட்டு இல்ல, விளையாடுற விஷயம் இல்ல சரிதானே? சும்மா பாடி விட்டு போறது. உனக்கு வந்து யாரோ செய்வினை செய்திருக்காங்க. எனக்கு செய்வினை சாமி? என்ன சாமி செய்ய போறோம்? சாமி சொன்னா நம்புங்க. உனக்கு வந்து எத்தனை சகோதரம் இருக்கு? எனக்கு வந்து சாமி 3 சகோதரம் இருக்கு. 3 சகோதரம். 3 விரல் ஒன்று தரும். 3 விரல் இருக்கு சாமி. இதையே பிடிச்சிக்க. அப்போ உனக்கு 3ஆவது சகோதரம் தான் உனக்கு செய்திருக்கு. 3ஆ? இல்ல சாமி, அவன் வந்து என்னோட நல்ல மாதிரி எங்க குடும்பத்துக்கு நிறைய உதவியெல்லாம் செய்வான். ஏன் எனக்கு ஒரு பிரச்சனை அவன் தன் உயிரையே கொடுப்பான். அவ்வளவு பாசம் வச்சுக்கான். இல்ல அதான் அவன் உயிர் எடுக்க வலிக்கிட்டுக்கிறான். என்ன சாமி சொல்றீங்க? அவன் தான்டா அவனுக்கு செய்துக்கிறான். இல்ல சாமி. சாமி சொன்னா சரியா இருக்கும். அவனோட நல்ல மாதிரி பழகிருப்பானே. ஓம் சாமி. நல்ல மாதிரி பழகுவான். வீட்டு அடிக்கடி வந்து போயிருப்பானே. ஓம் சாமி. உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் எல்லாரோட நல்ல மாதிரி விளையாடி இருப்பானே. ஓ எல்லாம் விளையாடுவான். இன்னும் உதவி என்ன உடனே ஓடி செய்வான் சாமி. எனக்கு அவன் தான் அவனை செய்துக்கிறான். என்ன இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை சாமி. நம்பிக்கை இல்லையா? இல்ல சாமி, அவன் செஞ்சிருக்க மாட்டான். போடுவார் அந்த சக்தி வேற வைக்கிற குளிசை போட்டு. என்ன சக்தி சாமி? சக்தி ஒன்று எடுக்க போறோம். சக்தி. இதை நீ குடி. சரிதானே? இதை குடிச்சேன்னு சொல்லி சொன்னா உனக்குல இருந்து ஒரு கொஞ்சம் அசுத்தாவே வழி எடுப்பேன். மிக்சிங்லாம் சரியா இருக்கா சாமி? ஒரு கப்பலாடி அப்படியே அல்ல குடிச்சானே. பாத்தியா என்ன சாமி சக்தி வருது? உனக்குள்ள இருந்து ஒரு 2% அசுத்தாவே வழி எடுத்துக்கோ. மிச்சம் 98 அசுத்தாவே கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கு. எனக்குள்ள இருக்கா சாமி? உனக்குள்ள இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? அதை நாங்கள் வெளியே எடுக்கணும். ஒன்றும் யோசிக்காத செய்யலாம். உனக்கு வந்து உன்னை கடைசி தம்பி செய்திருக்கிறான். எங்கே போய் செய்திருக்கிறான்னு சொன்னால் கடல் தாண்டி கேரளாவில் போய் செய்திருக்கான். கேரளாவிலயா? ஓ தெரியுது. மோகன்லால் முகம் தெரியுது. மோகன்லால் மம்முட்டிலாம் நிற்கிறேன். மம்முட்டியில் தெரியுது சாமி. அதில் எனக்கு வெத்தில மட்டும் தான் தெரியுது. நீ வந்து பாவம் செய்திருக்கிறாய் சரிதானே? உன்னை வந்து சுற்றி அசுத்தாவியம் நிற்கிது. உனக்கு செய்வின வர செய்திருக்கிறான். உனக்கு இதெல்லாம் தெரியாது சரிதானே? இங்கே பார், பகத் வாசல் தெரியுதப்பா. நஸ்ரியா துல்கர் சல்மான் 10 ரூபா வெத்தில இவ்வளோ பேர் தெரியுறாங்களா? கேரளாவில் உனக்கு செய்வினை செய்கிறான். ஒன்றும் யோசிக்காத எடுக்கலாம் தானே? எடுக்கலாம். அதுக்கு தான் நான் இருக்கிறேன். சரி சாமி. என்ன பேர் சொல்லியிருப்பானே? சொன்னோம் சாமி. நான் வரும்போதே உங்களுக்கு ஒரு பின்னுக்கு ஒரு ஒளிவட்டம் எனக்கு தெரிஞ்சதானே? நம்பிக்கை ஒன்று இருக்கு. அதனால் ஒன்றும் யோசிக்காத, நான் உனக்கு எல்லாம் எடுத்து தரலாம், செய்து தரலாம். ஒரு இந்த அப்படி இதை கொண்டு வீடு வாசல் வீடு முழுக்க தூவி விடு. சாமி இது குங்குமம் தானே? எங்களை விட்டே இருக்கு. கோபப்படாங்க. மயிலடிங்க. புனிதமான சாமான இது வந்து இமயமலையில இருட்டுக்கு அடுத்தது. ஹார்ட் பேக்ல சாமி. சாமி சாமி மன்னிச்சு. துல்காரோ ஃபகத்தோ மண்முட்டியோ ஆறு வந்தாலும் ஒன்றும் செய்யலாம். இதை கொண்டு நீ போடு. 5 ரூபா தந்தீங்கன்னா சரி. 5 ரூபானே சாமி? மாத்தினாசி இல்லை, வெளியே பலசர கடையில் மாற்றிட்டு வரோம். ஓ 5 லட்சம். 5 லட்சமா? பின்ன எவ்வளோ பேர் எது செய்யணும் தெரியுமா? இதே மட்டும் அப்படியே விட்டுருந்தா நீ செத்து போயிருப்பாய். இந்த சொத்து பத்தெல்லாம் போயிருக்கும். நீயே நாசமாக போயிருக்க. இந்த குடும்பம் வந்து நடத்திருக்கு வந்துருக்கு தெரியுமா? அதுக்கு ஆசைப்படுறியா? 5 லட்சம் பண்ணுமா? 5 லட்சமா? 5 லட்சம். 5 லட்சம் நான் தரேன். எனக்கு உயிர் முக்கியம். அதான் சாமி. நடா போட்டு வந்து பார்க்குறேன் சாமி. அவ்வளோ ப்ரோ சாமி. இப்போ எப்படி இருக்கிறீங்களா? ஓகேயா? ஓகே சாமி. உண்மையிலே நீங்கள் தந்த அந்த குங்குமம் இருக்குல்ல, அது உண்மையிலே ஒரு பவரான குங்குமம் தான் சாமி. வீடு முழுக்க தூவின பிறகு வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட சக்தியுமே போய் இது ஒரு ஒளி வந்த மாதிரி இருக்கு.
எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்போ நடக்கிற எல்லாமே ஏதோ நல்லா நடக்கிற மாதிரியே எனக்கு தோணுது சாமி. உண்மையிலே நீங்கள் சக்தி வாய்ந்த சாமி தான், சக்தி வாய்ந்த சாமி தான். அதான் உண்மையிலே சக்தி இருக்கா? தீர்த்து வச்சுட்டீங்களா? சக்தியாவா? அவனுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்தது. இவ்வளோ பிரச்சனை இருக்குண்டா அப்போ சொன்னானே. நாங்களே பிரச்சனையை உருவாக்கினாங்க. பிரச்சனை இல்லாம மனுஷன் எங்கே இருக்கிறாங்க? எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்குதாண்டா. ஒரு சின்ன பிரச்சனையை நாங்கள் பெருசாக்கி அதை பெருசாக பூதாகரமாக்கி நாங்கள் அதை வச்சு நாங்கள் உழைக்க வேண்டியா நான் பிஸ்னஸ் சாமி. இல்லை சாமி காய்ச்சிருந்தீங்க. இல்லை நாங்கள் அது வேறு காய்க்கிறோம். என்னண்டா இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட தம்பி தானே உங்களுக்கு இதை செய்தவர். ஓம் சாமி. அவருக்கு திருப்பி ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா செய்யலாம். ஏன்னா நான் இப்போ கிறிஸ்மஸ் டைம் தானே, இப்போ நான் ஆஃபரில் செய்து கொடுக்குறோம். கிறிஸ்மஸுக்குலாம் ஆஃபர் கொடுக்குறீங்களா? ஓ இப்போ நாங்கள் ஒரு 10 லட்சத்துக்கு நான் செய்து தருவோம் ஆஃபர் போட்டு. 10 லட்சத்துக்கு? ஓ சாமி நான் உங்களுக்கு 20 லட்சம் தரேன் சாமி. இந்த தம்பிக்கு நீங்கள் செய்யுங்க. நான் அது விஷயமா உங்களை கதை கொண்டு இருந்தேன்னா நீங்களே வந்தபடியா கட்டாயம் அவனுக்கு செய்யணும். நீங்கள் செய்கிற செய்வினையில் அவன் நாசமாக போய் நடு தெருவில் நிற்கணும். அதான் எனக்கு வேணும். எனக்கு செஞ்சுட்டான் இல்லை அவனை விடக்கூடாது. அவன் நாசமாக போய் நடுத்தெருவுக்கு வாரதுக்கு நாங்கள் கேரண்டி. நாங்கள் இருக்கிறோம், உங்களோட டீம் இருக்கு. சரி ஒன்றும் யோசிக்காங்க, ஸ்பெஷலாக நாங்கள் செய்வோம். சரி சாமி நான் உங்களுக்கு 20 லட்சம் தரேன் செய்யுங்க. நீ வந்து கோவா போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டேனே தானே? கோவா தானே? இந்தியாவுக்கு போய் இமயமலையில் போய் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று செய்யலாம். இமயமலை? ஓ அதுக்கு வந்து விசா பாஸ்போர்ட் டிக்கெட் அது இதுன்னு சொல்லி பார்த்தா இன்னொரு 5 லட்சம் எக்ஸ்ட்ரா வரும். பரவாயில்லையா? பரவாயில்ல சாமி. உங்களுக்குரிய விசா போக்குவரத்து செலவு இல்லை நானே பார்க்குறேன். அதோட 20 லட்சம் காசு தாரன். அவன் நாசமாக போகணும், அவ்வளோதான் எனக்கு வேணும். நீங்கள் செய்கிற செய்வினை இந்த உலகத்தில் எந்த சாமியாராலுமே திருப்பி எடுக்காத செய்வினையாக இருக்கணும். அப்படி பவர்ஃபுல்லான செய்வினை நீங்கள் செய்கிறீங்க. ரைட். அவன் நாசமாக போனால் நான் என்ன கண்ணால் நான் பார்க்கணும். பார்க்கணும் சாமி. ஈஸியாக சொல்லிட்டீங்க. அவன் தம்பிக்கு என்னென்னு வைக்கிறது? சிம்பிள் ராப்பா. அவனுக்கு நாங்கள் தேசிக்காந்தாங்க உருட்டி விட்டோமே, அது மாதிரி அவன் வீட்டு வாசனை உருட்டி விடு. பயமுறுத்து, நல்லா பயமுறுத்து. அவனும் மின்னிட்டு வருவான். அப்போ அதுக்கு ஒரு பேமெண்ட்டை போட்டு எடுப்போம். புறா இவனுக்கு 2வது சவரம் இருக்குன்னு சொன்னான்ல, அவனை பிடிச்சவனோட கோத்து விடுவோம். வேற லெவல் ஐடியா. புறா அப்படியே நாங்கள் அப்படியே ரொட்டேஷன்ல கூட விடுவோம். அடுத்தடுத்து வருவான். ஆனா இவன் 20 லட்சம் தந்திருக்கான். அவனுக்கு கெட்டது நடக்காட்டி இவன் வந்து கேட்பானே. தம்பி ஒரு மனுஷன் வாழ்க்கையிலடாப்பா கெட்டதே நடக்காம இருக்காது. யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல பிறந்த யாரா இருந்தாலும் அவன் வாழ்க்கையில கட்டாயம் ஏதாவது ஒரு கெட்டது நடக்கும். அதே மாதிரி இவனுக்கு வந்து எங்கேயாவது இடத்துல கெட்டது நடக்கும். அப்ப இவன் என்ன நினைப்பான்? 25 லட்சம் தந்தவன் நாங்க வந்து செய்ததால அவனுக்கு நடந்துக்க நினைப்பான். நாங்க தானே டேய். இவன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும். எல்லாம் கலந்துதான் மனித வாழ்க்கை. அதை இவங்க விளங்காத வரைக்கும் நாங்க கோடீஸ்வரர். அதை வச்சு நாங்க உழைச்சிட்டு போக வேண்டியானாப்பா. வேற லெவல் மார்க்கெட்டிங் தானே. சும்மா வந்து அவங்க யூனிவர்சிட்டியில கோல்ட் மெடல். அது சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஊரை விட்டு லண்டன் போய் படிப்பு கணக்கு படிச்சாலும் பாடி வீடு கட்டினாலும் கேட்பாரு கல்வி உண்டு. தம்பி எவடா